அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களை இறைவனோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்போம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 27, இறை வார்த்தை 25 27 மற்றும் 25 27 மற்றும் 28 29. மகனே, உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா, மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார். அவ்வாறே யாக்கோப்பு கொண்டு வர அவர் அதை உண்டார். பின் அவன் திராட்சரசம் கொண்டு வர அவர் அதை குடித்தார். அப்போது அவன் தந்தை ஈசாக்கு மகனை நோக்கி, மகனே, அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட, ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே: இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம். வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. நாடுகள் உனக்கு பணிபுரிந்திடுக, மக்கள் உனக்கு பணிந்திடுக. உன்றன் சகோதரருக்கு தலைவன் நீ ஆகிவிடுவாய். உன் அன்னையின் மைந்தர் உன்னடி பணிந்திடுவர். உன்னை சபிப்போர் சாபம் பெருக, உன்னை வாழ்த்துவோர் வளமுற வாழ்க. பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கு யாக்கோப்புக்கு ஆசி வழங்குறார். அவர் யாருக்கு ஆசி வழங்க வேட்டை பதார்த்தங்களை கொண்டு சொன்னார்? ஏசாவை, இல்லையா? ஏசாவை ஈசாக்கு ரொம்ப பிடிக்கும். யாக்கோப்பை அவன் தாய்க்கு பிடிக்கும், ரெபேக்காளுக்கு பிடிக்கும். தந்தை ஈசாக்கிடம் பேசுவதை, தன் கணவர் ஈசாக்கிடம் இந்த ஈசாக்கு ஏசாவிடம் பேசுவதை ரெபேக்கா கேட்டுக்கொண்டு யாக்கோப்பை ஏசாவின் ஆசீர்வாதத்தை வாங்கும்படி அணுகிறார்கள். ஆனால் யாக்கோப்பு போகும்போதே ஈசாக் கண்டுபிடிச்சிருவாரானா? இது இந்த வார்த்தைகளை வச்சு இது யாக்கோப்பின் குரல், ஆனால் உடம்பு தொடும்போது இது ஏசாவின் உடல் அப்படின்னு நினைப்பார் அவர். ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியாது, பார்த்தீங்களா? வயசாகிட்டு கண்ணு தெரியாது. தன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்க போகிறேன் என்று சொல்லும்போது யாக்கோப்பு போய் அந்த ஆசியை வாங்குறான், தன் தாயின் தூண்டுதலால். அப்போ நாம் ஒருத்தருடைய ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டுமென்றால், இப்போ நம்ம இறைவனிடம் ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் நம் அன்னை மரியாளின் தூண்டுதல் வேண்டுமா இல்லையா? ரெபேக்கா தன் மகனை அனுப்புகிறாளா? அதுபோல் நம் அன்னை மரியாளை கேட்டு நாம் ஆண்டவரிடம் அணுகும்போது அந்த ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். நாம் அதற்கு உகந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு நிறைவாக இருக்கும். அவர் பாருங்கள், அவர் வேட்டையாடி கொண்டு வந்ததை சாப்பிட்டுட்டு, ஆனால் அவர் வேட்டையாடலை, ரெபேக்கா தான் சமைச்சு கொடுக்குறாங்க. இந்த வாசகம் முழுது நீங்கள் வாசித்தா அதுக்கு தெரியும். அவங்க சமைச்சு கொடுக்குறத அவர் சாப்பிட்டுட்டு என்ன செய்கிறாரு? தன் மகனை என்னை கட்டி முத்தமிடு என்று சொல்லுகிறார். அப்படி முத்தமிடும் போது அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட, ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்குகிறார். பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஆசீர் அவருக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. உனக்கு நல்ல நிறைவான ஆசீர், வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த திராட்சை ரசமும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. முதல் வாசகமே அதுதான், வார்த்தையே அதுதான். எப்படி கேட்குறாரு? உனக்கு தானியம் வேணும் உண்றதுக்கு, இல்லையா? அதை ஆண்டவர் உனக்கு வழங்குவார். அந்த காலத்தில் திராட்சை ரசம் ரொம்ப மெயின், அதையும் உனக்கு அவர் கொடுப்பார். மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் அவர் உனக்கு தருவார். உன்னுடைய சகோதரர்கள் இந்த நாடு உனக்கு பணிந்துடும், உன்னுடைய சகோதரர்கள் உனக்கு பணிந்துடுவார்கள் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையாக கொடுக்குறாரு பாருங்க. அப்போ ஏசாவுக்கு கொடுக்கின்ற ஆசிரை அனைத்தையுமே யாக்கோப்புக்கு கொடுக்குறார். அப்போ நாம் யாக்கோப்பை போல் இருக்கிறோமா? யாக்கோப்பு ஏமாத்துறோன்னு சொல்லுவாங்க, இல்லை, அது இறை சித்தம். ஏமாத்துறதா இருந்தால் அது முதல்ல பிந்தியே வெளிப்பட்டிருக்கும். ஏன்னா இவங்க ரெபேக்காம்மா கரு உரும்போது, அவங்க கரு சுமந்து இருக்கும்போதே அவங்க ஜெபிக்கின்ற கூடாரத்துக்கு போய் கேட்பாங்க, எனக்குள் நடப்பது என்ன, என் கருவறையில் நடப்பது என்ன என்று கேட்கும்போது ஒருவருக்கொருவர் இப்பொழுதே சண்டை போடுகிறார்கள். ஆண்டவர் உரைக்கிறார், நான் ஏசாவை வெறுக்கிறேன், யாக்கோப்பல்லவா நேசிக்கிறேன்னு சொல்கிறாரு, கருவில் இருக்கும்போதே. அப்போ பாருங்கள், அது இறை சித்தம். அவன் ஏமாத்திரம் அல்ல, இறை தூண்டுதலால் அவன் செய்கிறான்.
அப்போ அப்படி செஞ்சதுனால தான் அவர் கருவில் இருக்கும்போதே யாக்கோப்பு இருந்தார். யாக்கோப்பு எந்த அளவுக்கு இருப்பான் என்பதை உருவாக்கிறவருக்கு தெரியுது இல்லையா? அப்போ நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? இறைவனை சார்ந்து இருக்கிறோமா? நேசிக்கிறவர்களை இருக்கிறோமா? பிறரை நேசிக்கின்றவர்களாக இருக்கிறோமா? இறை சொல்லுக்கு கட்டுப்படுகிறோமா? அப்படி என்றால் நாம் தான் பேர் பெற்றவர்கள். அந்த வரத்தை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எப்பொழுது நாங்கள் உம்முடைய இறை சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ஆசிரை பெறும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதை நீர் எங்களுக்கு தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி, இந்த நாளை எங்களுக்கு நிறைவாக ஆசீர்வதித்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.